அடிக்க அடிக்க தான் பந்து உந்தும், அரைக்க அரைக்க தான் சந்தனம் மணக்கும். அதே மாதிரி திட்ட திட்ட தான் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு ஒருத்தர் அடுக்குமொழியில் பேசி அசத்தி இருக்கார். திமுகவோட மூத்த தலைவர் RS பாரதி அவர்கள். ஆமாம், என்னன்னா செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இந்த விஜய் அவர்கள் திமுக கூட்டணியை பார்த்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொதிச்சுட்டாருங்க மனுஷன். ஒரு 1.5 கோடியை ஊழல் பண்ண அவர் எங்களை பார்த்தா இந்த கேள்வியை கேட்குறார். அவருக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இவர் யாருக்கிட்ட எவ்வளோ வாங்குறாரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, யாருக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த அரசியலுக்குள்ளேயே யாருக்காக வந்தார், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பெரிய லிஸ்ட்டு வச்சுக்கிறோம் நாங்கள், தெரியுமா? கூடிய விரைவில் நாங்கள் அதை வெளியிடுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு RS பாரதி அவர்கள். விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்சு பணத்தை வெளியில விட சொல்றாரு. காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். அவர் எங்களெல்லாம் பேசுறதுன்னா எங்க தகுதிக்கு நாங்கள் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, யார் கொள்ளையடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்கிறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போ. இவ்வளோ பேசுகிறாரு, ஏன் மோடியை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார்? திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் யார் மூலமோ தாக்கி பேசலான்னு பார்க்குறாங்க. அடிக்க அடிக்க பந்து உந்தோம், அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும். திமுக திட்ட திட்ட வெற்றிகள் குவியும்.